நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்ப சார் வீட்டுக்கு வந்தீங்க? நான் எப்போ வந்துட்டியா? ஏன் சார்? என்ன சார் சரியாவே பேச மாட்டேன்றீங்க? என் மேல எதனா கோவமா சார்? ஏன் சார் எப்பவுமே அவங்கள நான் தானே கூட்டிட்டு வந்து விடுவேன், இப்போ நீங்களே வந்துட்டுக்கிறீங்க? ஒன்றும் இல்லையா சார், ஏதோ என் மேல கோவமாகறீங்க சார், அது என்னன்னு சொல்லுங்க சார். யோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா சார்? சும்மா சொல்லாதீங்க சார், நீங்க இப்படி இருக்க மாட்டீங்களே. என்னன்னு சொல்லுங்க சார். இல்லை, காவியாவுக்கு ஷூ வாங்கி கொடுத்தல. ஆமா. அது வாங்கிக்கிற மாட்டேன்னு சொல்லிருச்சியா? ஏன் சார் சைஸ் பத்தலையா? சரி சரி என்னன்னு சொல்லுங்க. இல்ல, தன்மானத்தோட. என்னது? யோ, உதவியெல்லாம் வேணாம் சார், நான் வெறுங்காயிலே ஓடி ஜெயிக்கிறேன்னு சொல்லுதியா? எதுக்கா? இல்ல, அடுத்தவங்க உதவி எதிர்பார்க்காம சொந்த கால நிக்கிறேன்னு சொல்லிச்சியா? சார் சூப்பர் சார், பின்னிடுச்ச. கரெக்ட் தான் இல்ல? ஆமா சார், இதுல என்ன டவுட்? அப்படி இல்ல, அந்த பொண்ணு மத்தவங்க என்னை பார்த்து பரிதாபப்படுற மாதிரி நடந்துக்கிற மாட்டேன்னு சொல்லிச்சியா? சார் கேட்கும் போதே முடியெல்லாம் நெட்டுக்குது சார். அப்ப டால்டா பண்ணது தப்பு இல்ல? ஆமா சார், பெரிய விஷயம், அதை நம்ம பாராட்டி ஆகணும். அதுக்கு முன்னாடி அந்த சின்ன குழந்தைக்கு கத்து கொடுத்த உங்களை பாராட்டி ஆகணும் சார். யோ, காவியாவை கத்து கொடுத்தது நான் இல்லையா? அப்புறம் சம்யுக்தா. சார் என்ன சார் சொல்றீங்க? அடாமையா, அதுக்கு ஷூ வாங்கி கொடுத்தது என்னமோ நான் தான். இப்படி யாராவது உதவி செஞ்சா அதை ஏத்துக்கிற கூடாதுன்னு சொல்லி கொடுத்தது சம்யுக்தா. ஐயோ, என்ன இப்படி ஆயிடுச்சே? இந்த விஷயம் தெரியாம நம்ம ஓவரா பேசிட்டோமோ? என்ன பாக்குற? கஷ்டம் பசங்க சொன்னப்ப அவங்களுக்கு உதவி பண்ணவே நானு. ஆனா அந்த கஷ்டத்தை தாங்கிட்டு எப்படி மேல வரணும்னு சொல்லி கொடுத்தது அவ. நான் பண்ணது தப்பு, சம்யுக்தா பண்ணது கரெக்ட். இது நான் புது பிரச்சனை இல்ல, நான் போற பாதை சரியா தப்பான்னு எனக்கே தெரியலையா? ஏன் சார் நீங்க போய் இதெல்லாம் பேசலாமா சார்? இல்லையா, இந்த விஷயம் என்ன ரொம்ப யோசிக்க வச்சிருச்சியா? என்ன சார் அடம் பிடிக்கிறீங்க? நான் அந்த பசங்களுக்கு நிஜமாவே நல்லது பண்றேனா இல்லையாண்டு தெரியல, ஒரே யோசனையா இருக்கு. சார் நீங்க இல்லனா இன்னைக்கு அந்த பசங்க இல்ல சார். போய, நான் என்ன பண்ணாலும் இப்படித்தான் சொல்லுவேன். ஆட என்ன சார் நீங்க? சார் நான் சொல்றதை நீங்க நம்ப மாட்டீங்க, ஆனா சம்மந்தம் மட்டும் சொன்னா நம்புவீங்களா? யாரு? நீங்க நல்லவரா கெட்டவரான்னு பசங்க கிட்ட கேளுங்க சார். ஆமா சார், அவங்க சொல்லலாம் சார். மத்தவங்க யார் என்ன சொன்னா உங்களுக்கு என்ன சார்? சார் அவங்க கிட்ட கேளுங்க சார், சின்ன பசங்க போய் சொல்ல மாட்டானுங்க சார். பிடிக்குமா இல்லையான்னு கேளுங்க, ஏன் பிடிக்கும்னு கேளுங்க, அப்ப சொல்லுவானுங்க சார் அவனுங்க நீங்க யாரு என்ன பண்ணீங்கன்னு. கிளாஸ் டயத்துல எல்லாம் வெளியில சுத்தக்கூடாது. ஓகே சார். போ, அங்க கிளாஸ் போ. ஸ்டாலின், குட் மார்னிங். குட் மார்னிங். கிளாஸுக்கு லேட் ஆகுது, நான் வரேன். ஸ்டாலின், நீ என்ன அவாய்ட் பண்றியா? இல்லையே. இல்ல, போய் நீ என்ன அவாய்ட் பண்ற. என்னாச்சு? என் முகத்துல கூட முழிக்க மாட்டேன்னு நீ நினைக்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ண? சாச்சா, இயலாது தப்பு இல்ல, தப்பு பண்ணது நான் தான். நீ தப்பு பண்ணியா? என்ன சொல்ற? என்னால உன்னை ஃபேஸ் பண்ணவே முடியல சமீதா, என்னமோ மாதிரி இருக்கு. ஏன் என்னமோ மாதிரி பேசுற? என்னாச்சு? அட என்னப்பா நீ ஓவரா ஃபீல் பண்ணிக்கிட்டு? இல்ல சமீதா, பசங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கிற விஷயங்கள், நான் அவங்ககிட்ட நடந்துக்கிற விதம், இதெல்லாம் சரியா தப்பாண்டு எனக்கே சந்தேகம் வந்துருச்சு. புரியல. காவியாவுக்கு ஒரு ஷூ வாங்கி கொடுத்தேன். நல்ல விஷயம் தானே, கஷ்டப்படுற பொண்ணுக்கு ஒரு உதவி. நான் அப்படி நினைச்சுதான் பண்ணேன், ஆனா அவ அப்படி எடுத்துக்கலையே. ஏன் என்னாச்சு? அவ என்ன சொன்னா?
டீச்சர் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சார். ஏன்னா நம்மளை பார்த்து மற்றவங்க யாரும் பரிதாபப்படுற மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சார். மற்றவங்க கிட்டேருந்து வாங்கிக்கிட்டே இருந்தா நமக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போதெல்லாம் யாராவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்னு நம்மளே எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அது ரொம்ப தப்புன்னு கூட சொன்னாங்க சார். என்ன தப்பா நினைக்கிறியா ஸ்டாலின்? இல்லை இல்லை, அவள் அப்படி பேசுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு இன்னொரு பக்கமே புரிஞ்சது. யாரோ பலார்னே கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி ஏதோ ஒரு உணர்வு. நீ யார் எனக்கு உதவி பண்ணுறதுக்கு? உதவி தேவையில்லைன்னு அந்த பொண்ணு சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்படியெல்லாம் நினைச்ச காவியாக்கு நான் எதுவுமே சொல்லி தரல. இல்லை இல்லை, நீ அவங்களுக்கு சொல்லி கொடுத்த விஷயம் ரொம்ப சரி. எல்லாத்தையும் இலவசமாக கொடுத்தே நம்ம நாட்டில் சில பேர்த்த சோம்பேறிகள் ஆக்கி வச்சுருக்கோம். நான் சின்ன பசங்கன்றதுனால நான் அப்படி யோசிக்கவே இல்லை. அந்த பொண்ணு இன்னொருத்தவங்க உதவியை கேட்காம நம்மளே ஒரு விஷயத்த பண்ணணுங்கிற உணர்வு அந்த பொண்ணு கொடுத்தவாரு. நிஜமாவே உனக்கு ஒரு சல்யூட் பண்ணணும். என்னப்பா நீ இதுக்கு போய் இப்படி ஃபீல் பண்ற? நான் தப்பு சமீக்தா, நீ தான் கரெக்ட். ரெண்டு பேருமே கரெக்ட் தான். காந்திய சுதந்திரத்துக்காக தான் போராடினாரு, நேதாஜியும் சுதந்திரத்துக்காக தான் போராடினாரு. ரெண்டு பேரோட வழியுமே வேறு வேறையா இருக்கலாம், ஆனா நோக்கம் ஒண்ணுதான். நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாதான் ஒரு விஷயத்த நம்ம படிச்சோம், அதை நீ ஃபாலோ பண்ற, நான் விட்டுட்டேன். பசியோட இருக்கிறவனுக்கு மீன் கொடுக்காத, மீன் பிடிக்க கத்து கொடு, அதானே? அதேதான். பெரிய ஆளுங்களுக்கு நீ சொல்றது ஓகே, ஆனா அவங்க சின்ன பசங்க தானே. சின்னதுல இருந்தே சில விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது நல்லதானே. என்ன சொல்ல வர? நான் தோத்துட்டேன், நீ ஜெயிச்சிட்ட. சார், நான் தான் சார் உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு. நீங்க என்ன பார்த்து ஆச்சரியப்படாதீங்க. எனக்கு எந்த குழப்பமும் இல்ல, நான் தெளிவா இருக்கேன். நீ ரொம்ப நல்லவன். வரட்டா? சரி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சிட் டவுன். சார், நீங்க ஏதோ புது பாடம் நடத்துறேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு எது வேண்டாம், போன கிளாஸ்ல எடுத்ததெல்லாம் சத்தம்லாம் படிங்க. எஸ் சார். என்னடி ஆச்சு? தெரியலையே சார், இந்த மாதிரி ஓபி அடிக்கிற ஆள் இல்லையே. உடம்பு ஏதோ சரியில்லாம இருக்குமோ? இருக்கும். ஏய், எதுக்குடி சார் உன்னை பார்த்து சிரிக்கிறாரு? இல்லையே. நீ அமைதியா இருக்கிறதுக்கும் சார் பாடம் எடுக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையே. சாச்சா இல்லப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் அது இதுன்னு பல குழப்பத்தில் இருக்கீங்க. இப்ப படிங்கன்றாலும் படிக்க போறது இல்லை. அதனால கிளாஸை வேற ஏதாவது உபயோகமா பயன்படுத்துவோமா? இப்ப யாரா இருந்தாலும் அவங்க வேலையை ஒழுங்கா செய்யறாங்களான்னு பாக்குறதுக்கு ரிவ்யூ முக்கியம். அதாவது அப்பப்போ ஒரு செக்கிங் அவசியம் இல்லை. நீங்க எல்லாரும் படிக்கிறீங்களா படிக்கலான்னு பாக்குறதுக்கு நான் இருக்கேன், பரீட்சை இருக்கு. என் வேலையை நான் ஒழுங்கா செய்யறான்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக தான் ஏஎச்எம் ஹெச்எம் இருக்காங்களே சார். இருக்காங்கடா, இருந்தாலும் நான் அதை உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன். சரி, இப்ப நீ ஒவ்வொருத்தரும் எந்திரிச்சு என்கிட்ட எது பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லணும். சொல்லுவீங்களா? சரி, யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்? வாட்டர் டேங்க், நீ சொல்லு. வேணாம் சார். இங்க பாரு, கண்டிப்பா சொல்லித்தான் ஆகணும். நான் கடைசியா சொல்றேன் சார். சரி, உக்காரு. என் கைபாமே, நீ தாண்டா சரியான ஆளு. நீ எந்திரிச்சு சொல்ற. நான் செய்யறதுல எது சரி எது தப்பு. இங்க பாரு கைபாமே, நியாயமா சொல்லணும். அதுவும் என்கிட்ட பிடிக்காத விஷயத்த சொல்றவங்களத்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க பாருங்க, நம்மளை பாராட்டுறதுக்கு ஆள் எப்பயுமே இருப்பாங்க. ஆனா நம்ம பண்ண தப்ப சொல்றதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. சொல்றா. நீங்க யாரும் அடிக்க மாட்டீங்க சார், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். டேய், நான் தான் அடிச்சனடா.
அடிச்சுட்டு அப்புறமா அழுதிங்களே அது எனக்கு ரொம்ப பிடிச்சது சார். ம் சரி. அவ்வளவுதான் சார். டேய் பிடிக்காதத சொல்றா. எதுவுமே இல்ல சார். பாத்தியா? அம்மா மேல சத்தியமா எதுவுமே இல்ல சார். முன்னாடி எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் பயமா இருக்கும் சார். அது இப்ப இல்ல சார். அதுக்கு நீங்க தான் சார் காரணம். சார் மத்தபடி இந்த புக்கு மேல சத்தியமா உங்ககிட்ட பிடிக்காதது எதுவுமே இல்ல சார். சார் எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் சார். இன்னைக்கு நான் டான்ஸ் கிளாஸ் போறதே உங்களால தான் சார். பிடிக்காதது எதுவுமே இல்ல சார். சார் எங்க அப்பா இறந்தப்போ ஏய் உட்காரு. நான் ஸ்கூலுக்கு வரதுக்கு காரணமே நீங்க தான் சார். நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க சார். நீங்க எது பண்ணாலும் சரியா தான் சார் இருக்கும். உட்காரு. சார் அன்னைக்கு எனக்கு அடிபட்டப்போ என்னை மடியில தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுனீங்களே சார், அது மறக்கவே முடியாது சார். கடவுளே, இப்ப மட்டும் இல்ல, எப்பயுமே இவங்களுக்கு நான் சரியான விஷயத்த பண்ணணும். நீ தான் எப்பயும் கூட இருந்து நான் பண்றது சரியான்னு பாத்துக்கணும். சார் இது என்னன்னு சொல்லுங்க. நோட்டீஸா? சார் அது தெரியாதா? அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லுங்க பாப்போம். யோ ஓ கையில இருக்க பேப்பர்ல என்ன எழுதிருக்குன்னு எனக்கு என்ன தெரியும்? சார் செம்ம மேட்ரு சார், கொஞ்சம் யோசித்து சொல்லுங்க. யோ என்னான்னு சொல்லாமலே பில்டப் கொடுக்குற, நீயே சொல்லு. சார் மொத்த ஸ்கூல்லயும் எத்தனை ஹவுஸ் இருக்கு? ஒயிட் ரோஸு, ரெட் ரோஸு, பிளாக் ரோஸு, அப்புறம் நம்ம மட்டும் தனியா ப்ளூ ரோஸு. சார் ஒவ்வொரு ஹவுஸுக்கும் ஒரு ஒரு இன்சார்ஜ் போட்டுக்கிறாங்க சார். புரியலையே. ஒவ்வொரு ஹவுஸுக்கும் ஒரு ஸ்டாஃப் இன்சார்ஜ் சார். ஓ சரி, ஒயிட் ரோஸுக்கு யார் இன்சார்ஜ்? வெள்ளை மனம் பிள்ளை குணம் கொண்ட தீயவர், சாரி தூயவர். யாரு அது? நம்ம தமிழ் ஐயா இடியாமின் கிரகௌரி. ஓ அவரா இன்சார்ஜ்? இதத்தான் நானும் கேட்டேன். அதுக்கு அவங்க சொல்றாங்க, அவரு மேடையில ஏறினார்னா தமிழ்ல விளையாடுவாரு, தமிழ்லயே இப்படி விளையாடுறாருன்னா நிஜத்துல எப்படி விளையாடுவாருன்னு அவரை போட்டாங்க. ரெட் ரோஸ்க்கு யாரியா? ரெட் ரோஸ்னா என்ன? சிவப்பு ரோஜா. சிகப்பு ரோஜா கமலஹாசன், இந்த பள்ளியின் ஒரே வில்லன். நான் சொல்றேன். சொல்லுங்க சார். அழகன் சார் தானே? அவரே தான் சார், அசிங்கம் குணம் படைத்த அழகன். சரி, பிளாக் ரோஸ்க்கு யார் இன்சார்ஜ்? பிளாக் ரோஸ்னா என்ன சார் அர்த்தம்? தெரியலையே சார். பூட்ட கேஸ்னு அர்த்தம் சார். யாரு உரியது? இந்த பள்ளியின் முதியவர் முடியாதவர். யார எந்த தாக்கு தாக்குற? சார் பஞ்சு முட்டாய் போன்ற தலை கொண்ட சுண்ணாம்பு தலையன் தான். ஏயா இதுல எச்சம்லாம இன்சார்ஜா இருப்பாங்க? சார் சொல்லியாச்சு சார், அழகனும் சுண்ணாம்பு தலையனும் இது ஏதோ பெரிய கவுன்சிலர் பதவி மாதிரி அச்சிக்கினாங்க. சாப்பிடுவேன்னு மத்த ஸ்டாப் எல்லாம் விட்டாங்க. புளூ ரோஸுக்கு யாருன்னு கேட்கவே இல்லையே. யோ நீ சொல்லவே இல்லையே. அந்த பசங்களுக்கு யார் சார் இருக்கிறாங்க? வீரவநல்லூர் காந்தி, நெல்லை நெல்சன் மண்டேலா, அம்பையின் அன்னி பெசன்ட். புரிவே சார் நீங்க தான் சார். யோ நானா? ஏ நியாயமா பார்த்தா சம்யுக்தா தான் இருக்கனே. என்ன விட்டு விடுவீங்களா? இல்லையா, படிப்புல பசங்க பெஸ்டா வந்தா அது ஏன் பொறுப்பு, விளையாட்டுல பெஸ்டா வந்தா சம்யுக்தா தான் பொறுப்பு. அது எப்படி? அவங்களை இட்டுன்னு வந்தத நீங்க தானே. ஆனா வேலை செஞ்சதானமா அவங்க தானே. சரி நான் உங்க பாயிண்ட்டுக்கே வரேன். நீங்க சொல்ற மாதிரியே பார்த்தா தாஜ்மஹாலை கட்டுனது ஷாஜகான் இல்ல கொத்தனார் தான், சரியா? பயங்கரமா பேசுறிய. சார் அங்க பாருங்க, ஒயிட் ரோஸ் வருது. குட் மார்னிங் சார். வாழ்த்துக்கள் சார். எனக்கும் ஸ்போர்ட்ஸ் டேக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஆனா நான் ஏன் ஒத்துக்கிட்டேன் தெரியுமா? நீ எதிரில் இருக்கிய, அதான். சார் விளையாட்டா கூட உன்னை ஜெயிக்க முடியல, அட்லீஸ்ட் விளையாட்டுலாவது உன்னை ஜெயிக்கலாமேன்னு தான். சார் யார் சப்போர்ட் பண்ணாலும் திறமைசாலியே ஜெயிக்க போறாங்க. நீங்கள் நாளுகளை ஜெயிக்கிறதுக்கு தோக்குறதுக்கு என்ன சார் இருக்கு? திறமைசாலி ஜெயிச்சா பரவாயில்லையே,
உன் கூட இருக்கிற முட்டாள்லாம் ஜெயிக்கிறானே அதான் எப்படின்னு தெரியல. சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். சரியான வாய்ப்பு கிடைச்ச ஒவ்வொருத்தரும் நல்லா தான் இருக்கான். வாய்ப்பு கிடைக்காத எத்தனையோ பேர் மற்றவங்க பார்வைக்கு முட்டாள்தனமாக தான் சார் வளர்ந்துட்டு இருக்காங்க. இதில் அவ்வளோதான் சார் வித்தியாசம். ஜெயிச்சவன் தோத்தவன்ல இல்லை சார், சான்ஸ் கிடைச்சவன் கிடைக்காதவங்க தான் இருக்காங்க. அப்பா இப்பவே கண்ணை கட்டுதே. இந்த தடவை நீ யாருன்னு இந்த ஸ்கூலுக்கு தெரிஞ்சிடும், பாப்போம். யோ குருவி, என்ன சார்? தோக்குற டீம் பக்கம் நிக்காதயா. ஆமா சார், அதனால தான் நான் இந்த பக்கம் நிக்கிறேன். நக்கலே இரு உன்னை வச்சுக்கிறேன். என்ன சார், அவரு என்ன திட்டிட்டு போறாரு, சிரிக்கிறீங்க? வேற என்ன பண்றது, பசங்கள்லாம் ரொம்ப அறிவுத்தனமாகவும் பெரியவங்களாகவும் இருக்காங்க. வாத்தியார்கள்லாம் சின்ன பிள்ளைத்தனமாகவும் நடந்துக்கிறாங்க. இது என்னமோ வாஸ்தவமான பேச்சு தான் சார். பத்தா குறைக்கு நீ வேற சும்மா ஒரு ஆளை கூப்பிட்டு எங்க அண்ணன் மேல கை வச்சு பாருன்னு வடிவேல் மாதிரி உசுப்பேத்தி விட்டேன். அவர் வேற வெறியோட போயிட்டு இருக்காரு. அப்போ இப்ப என்ன சார் பண்றது? ஓ, யாரு ஜெயிச்சாலும் ஸ்கூலுக்கு தானே நல்லது. நம்ம மேல இருக்க கோவத்துல அவர் ஒரு பிடி உஷாவோ ஒரு மேரி கோமையோ உருவாக்குனா நாட்டுக்கு நல்லது தானே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய் வாங்கடா. இருக்கட்டும். ఒరే నువ్వు రెడ్డి గారికి కొడుకు కదా, మీ నాన్నగారు బాగా ఉన్నారా? என்ன சார் சொல்றீங்க? మీ ఇంట్లో అందరూ బాగా ఉన్నారా? இல்லையே சார். டேய் நீ ராமரெட்டி గారు பையன் தானே? ஆமா சார். வீட்ல எல்லாம் தெலுங்கு பேச மாட்டீங்களா? அப்பா அம்மா பேசுவாங்க சார், அது எனக்கு அவ்வளவா வராது சார். டேய் என்னடா நீ நம்மளா இருந்துட்டு தெலுங்கு தெரியாம இருக்க? இல்ல சார், அது வந்து சார் அவனுக்கு தெலுங்கு தெரியலன்னு கோச்சிக்கிறீங்களா சார்? செந்தமிழ் நாடுன்னு போதீங்களே, அந்த பாட்டு நீங்க தான் தெலுங்குத்தீங்க. டேய் அத பாடுன பாரதிய சுந்தர தெலுங்கில் பாட்டு சித்துன்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்றதெல்லாம் இருக்கட்டும் சார், அது ஏன் சார் நீங்க சொல்றீங்க? டேய் ஒரு விதத்துல நீ என் சொந்தக்காரன்டா. ஆஹா, தமிழ் எதுக்கு இப்ப மூங்கு நீச்சல் அடிக்கிறான்னு தெரியலையே. என்னடா முழிக்கிற? எப்படி சார் சொன்னா? நம்ம எல்லாம் ஒரே சாதிடா. நம்ம முப்பாட்டெல்லாம் ஆந்திராவில இருந்து வந்து செட்டில் ஆனவங்க. அப்படியா சார்? அதுவும் நான் உன் சொந்தக்காரன் வேறடா, ஞாபகத்துல வச்சுக்கடா. எஸ் சார், எஸ் சார். ஆமா நீ பெரிய தவளை சோட்டக்காரனாமே, இந்த ஸ்கூல்லே பேசிக்குது. ஆமா சார், பெரிய தவளை சோட்டக்காரன். பார்த்தாலே தெரியுதுடா. டேய் சார் கேக்குறாருல, குதிச்சு காட்டுறா. டேய் அதெல்லாம் ஒண்ணு வேணாம்டா. டேய் நீங்க எல்லாம் கிளம்புங்க, நாங்க சொந்தக்காரங்கள பேசிக்குவோம். போங்கடா போங்கடாங்கற. யோடா. ஏன் சார் அவங்கள போக சொல்லிட்டீங்க? ஏதாச்சும் தப்பா நினைச்சுக்க போறாங்க சார். தப்பா எடுத்துக்கிறது இல்ல என்ன இருக்கு, நீ அவங்கள ஒண்ணா? ஆமா தவளை ரேஸ்ல நீ தான் ஃபர்ஸ்ட் ஆமே, நிஜமாவா? அதான் பசங்களே சொன்னாங்களே சார். ரொம்ப வேகமா தாவியா? ஆமா சார். அந்த புது பிடி மிஸ் உன்னதான் பெரிய நம்பிக்கை நட்சத்திரம்னு சொல்லுதாமே. ஆமா சார். இந்த பாரு சுத்தி வளைக்காம நேர விஷயத்துக்கே வர்றேன். நான் இருக்கிற ஹவுஸ் ஜெயிக்கணுமா வேண்டாமா? உங்க ஹவுஸும் ஜெயிக்கணும், எங்க ஹவுஸும் ஜெயிக்கணும் சார். அட முட்டா பயல, அது எப்பறா ரெண்டும் ஜெயிக்கும்? சரி சார், நீங்களே ஜெயிச்சுக்கோங்க சார். நான் ஜெயிக்கிறதா சும்மா எப்படி ஜெயிக்க முடியும்? நீ தானடா ஜெயிக்க வைக்கணும். நான் என்ன சார் பண்ணணும்? நீ ஜெயிக்காத சார். நம்ம ஹவுஸ் பையன் தான்டா தவளை ரேஸ்ல பெஸ்ட். உன்னை பார்த்தா தான் லேசா பயமா இருக்குன்றானுங்க. நீ சொதப்பிட்ட, மத்தத நான் பாத்துக்கிறேன். சார் கொஞ்சம் மெல்ல தவி தவி போடா போதும். என்ன சார் இப்படி எல்லாம் சொல்றீங்க? டேய் ஒரு வாத்தியாருக்காக நீ இது கூட செய்ய மாட்டியா? எனக்கு தெரியும்டா நீ செய்வேன்னு, அதான் கேக்குறேன். உன் சொந்தக்காரனுக்காக, உன் ஜாதிக்காரனுக்காக இத கூட செய்ய மாட்டே நீ? டேய் என்னடா முழிக்கிற? இல்ல சார், ஸ்டாலின் சார். அவன் ஏதாவது சொல்லுவான்னு பாக்குறியா? அவங்கிட்ட எல்லாம் சொல்லாதடா, நீ சீக்கிரட்டா வச்சுக்கோ. இல்ல சார், அவர் ஏற்கனவே சொல்லிருக்காரு. என்ன சொல்லிருக்கான்? ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு. பாரதியார் சொன்னதா ஸ்டாலின் சொன்னான்னு என்கிட்ட சொல்றியா? மாவன பெல் அடிச்சிருச்சு, இல்லனா நீ பூரா கொட்டு வாங்கி செத்துருவே நீ. எதுக்குடா ஐயா உன்னை கொட்டினாரு? அவர் கடிக்கிறாரு. என்னடா சொன்னாரு? சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஒண்ணு இல்லடா, தப்பு தப்பா ஏதோ சொன்னாரு. நீங்களே இப்படி பேசலாமான்னு கேட்டேன், அதான் இப்படி மண்டையிலே கொட்டிட்டாரா. நிஜமாவே அவர் சொந்தமாடா? எங்க ஜாதிகாரன்னு சொன்னாரா. அப்போ எங்களை விட உனக்கு அவர் தான் முக்கியமா? டேய் அவரு வெறும் சொந்தக்காரர் தான்டா. அப்போ நாங்க நண்பன்டா.